ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகு வெர்சஸ் பிக் 3 அனிமே ஹீரோஸ். நம்ம சேனலில் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வெர்சஸ் டாபிக்காச்சும் கவர் பண்ணலாம்னு சொல்லி லாஸ்ட் வீக் சில டாபிக்ஸை ஓட் பண்ண சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன். அதில் மெஜாரிட்டியான வியூவர்ஸ் இந்த டாபிக் தான் அதிகமாக ஓட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கூட கிரேட்டோஸ் வெர்சஸ் ஜீரன், ப்ரூஸ்லி வெர்சஸ் மைக் டைசன், இப்படி மற்ற டாபிக்ஸுக்கும் ஓட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கை பொறுத்தவரை 1 vs 3 அப்படின்றதால கேரக்டர்ஸோட ஸ்டோரி பிளாட்டை ரொம்ப பேசி போர் அடிக்காம மெயினாக அவங்க என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கன்க்ளூஷனை பார்ப்போம். இதுல கோகோ பொறுத்தவரை வழக்கம் போல சொல்றது தான், அதாவது ஆல்ரெடி கோகோ பத்தி ஏகப்பட்ட வர்சஸ் வீடியோஸ்ல பேசியிருக்கோன்றதால அவரை பத்தி நல்லா தெரியுன்றவங்க அவரோட பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ இந்த 4 பேரை பத்தியும் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கோகு இவர் சிலர் இன்னொரு வகையில் கேக்கராட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, குறிப்பாக வெஜிடாவை சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஒரு சைனீஸ் நாவல்ல இருந்து மங்கி கிங் கேரக்டர் பாதியும் ஆரிஜின்லாம் சூப்பர்மேனோட கொஞ்சம் ஒத்து போகும். என்னதான் காப்பீட் ஆர் இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் இன்னைக்கு கோகு அப்படின்ற பேரை கேட்டாலே போதும் எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ இனிஷியல் டிராகன் பால் சீரீஸ்ல கோகுவோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா பூமியில இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பிளானட் வெஜிடா தான் இவரோட உண்மையான கிரகம். இங்க பூமியில எப்படி ஹியூமன் ரேஸ் இருக்கோ அதே போல அங்கேயும் உங்களை சேயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பல வீடியோஸ்ல சொன்னது போல பவர்ஃபுல் வில்லனான ஃப்ரீசாவால பிளானட் வெஜிடா அழிக்கப்படும் போது அந்த டைம்ல கோகு சின்ன குழந்தையா இருக்கும் போதே பூமிக்கு அனுப்பிடுவாங்க. பூமியில கோஹான் அப்படின்ற ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டால கொஞ்ச நாள் வளர்க்கப்பட்டு நல்ல வழியில எப்படி சண்டை போடணும் அண்ட் டிராகன் பால்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. தென் ஒரு நாள் நைட்டு ஃபுல் மூன் அப்போ ஜெயின் கொரில்லாவை மாதிரி அவரோட கிராண்ட் பாவை கொண்டது. லேட்டரா ஜி ஃபைட்டர்ஸோட எனர்ஜி டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சூப்பர் டிராகன் பால் ஹீரோஸ் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு வராருன்னு பார்த்துட்டு வரோம். சரி, இப்போ கோகுவோட பேஸ் ஃபார்ம்ல இருந்து என்னென்ன முக்கியமான ஃபார்ம்ஸ் இருக்கு, எத்தனை விதமான பவர்ஸ் இருக்கு, அதோட லிமிட் என்ன, இப்படி எல்லாத்தையும் பத்தியும் பார்க்கலாம். ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்னது போல சேயன்ஸோட உடம்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே. அதுவும் இல்லாம இவங்களோட பாடி ஒரு ஆர்கானிக் காஸ்மிக் பேட்டரி மாதிரி. ஏன்னா இவ்வளவுதான் பவர்ஸ் இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லிடவே முடியாது. அதாவது ஒவ்வொரு முறை கோகு ஒரு பவர்ஃபுல்லான லெவல்ல ரீச் பண்ணும்போது இதுதான் லிமிட்னு நினைப்போம். ஆனா இன்னும் தன்னால போக முடியும்னு போய்கிட்டே இருப்பாரு. சோ அப்படி கோகுவோட பேஸ் பவர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளைட், கீ சென்ஸ், கீ எனர்ஜி, ஃபிங்கர் பீம், எனர்ஜி வேவ், கமையமையா, ஆஃப்டர் இமேஜ், இப்படி பலவிதமான பவர்ஸ் அண்ட் எனர்ஜி அட்டாக்ஸ் பண்ணுவாரு. அண்ட் இந்த பேஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது இவரோட பவர் லெவல் 60 மில்லியனா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து SHJ1, அதாவது சேயன்ஸ் தங்களோட கீ எனர்ஜிஸை ஒருமுகப்படுத்தி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. அதுதான் சூப்பர் சேயன் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல நார்மல் சேயனோட அப்பியரன்ஸ் இருந்தாலும் ஹேர் கலர் எல்லோவா மாறும். அதோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா இதெல்லாம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். முக்கியமா கீ எனர்ஜிஸ் யூஸ் பண்ணி டெட்லியான காம்போ அட்டாக்ஸ் கொடுப்பாரு. குறிப்பா நார்மல் கமையமையை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு ஸ்ட்ராங்கானதா இருக்கும். சோ இந்த SHJ1 பொறுத்தவரை பவர் லெவல் பாத்தீங்கன்னா 3500 மில்லியன் கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து சூப்பர் சேயன் 2, சிம்பிளி இதோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்லாம் பேஸ் கோகோ கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு இருக்குமா. அதாவது SSJ1 விட இது 2 மடங்கு இருக்கும். இந்த லெவல்ல இருக்கும்போது ஆப்போனன்ட்ஸோட பெரிய எனர்ஜி அட்டாக்ஸை தவிர்த்து சின்ன சின்ன அட்டாக்ஸ்லாம் கோகோ ஒண்ணுமே பண்ணாது. சொல்லப்போனா செல் கேம் அப்போ கோஹான் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் அட்டைன் பண்ணுவாரு. அவரை தொடர்ந்து தான் கோகு, வெஜிடா அண்ட் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் SSJ2 ரீச் பண்ணுவாங்க. என்னதான் செகண்டரியா ரீச் பண்ணியிருந்தாலும் இந்த SSJ2ல கோகோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா 7000 மில்லியனா இருக்கு. அடுத்து சூப்பர் சேயன் 3, இந்த ஃபார்மை டைரக்டா கோகு தான் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. அதாவது அதர் சைடு, அண்டர் வேர்ல்ட், அதர் வேர்ல்ட், நெக்ஸ்ட் டைமென்ஷன் இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல இறந்தவங்க அங்க போய் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம யூனிவர்ஸ் மாதிரி டைம் ரன் ஆகிட்டே இருக்காது, கான்ஸ்டன்ட் அப்படின்றதால அங்கதான் கோகு இந்த SSJ3 கடுமையா ட்ரைனிங் எடுத்து அச்சீவ் பண்ணுவாரு. மத்த ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்லா இருந்தாலும் வித்தியாசம் என்னன்னா பொட்டன்ஷியலுக்காக யூசரோட பிளட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். என்னதான் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குன்னா இந்த ஃபார்ம்ல இருக்க முடியும் அப்படின்னாலும் இதுல இருக்கும்போது கோகு கண்ணா பின்னான்னு சண்டை போடுவாரு. அதுக்கேற்ற மாதிரி அப்பியரன்ஸும் பார்க்க மரண மாசா இருக்கும். அந்த தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த SSJ3யோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா 28,000 மில்லியன் அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து சூப்பர் சேயன் 4, இதுக்கு முன்னாடி பார்த்த SSJ வெர்ஷன்ஸை விட இது ஹோல் நியூ லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட பவர் லெவல சிலர் பேஸ் ஃபார்மை விட 1,25,000 மடங்கு பவர்ஃபுல் அப்படின்னும், இன்னும் சிலர் 12 செப்டிலியன்ஸ் அளவுன்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த லெவலுக்கே மார்வல் டிசில இருக்கிற முக்கால்வாசி கேரக்டர்ஸை கோகு டாமினேட் பண்ணிடுவாரு. அடுத்து SSG, இது சூப்பர் சேயன் காட் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். பேட்டில் ஆஃப் காட்ஸ் மூவில பீரஸோட சண்டை போடுறதுக்காக ஷென்ரானா வர வச்சு எப்படி இதை அட்டைன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை அச்சீவ் பண்ணிருப்பாரு. சோ இதோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா 7 குவாட்ரிலியன் அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து இந்த காட் லெவல்ல ப்ளூ ஃபார்ம்னு ஒன்னு இருக்கு. அதை 6 ஒரிஜினல் சேயன்ஸோட ஃபியூஸ் பண்ணி கரெக்டான ட்ரைனிங் மூலமா காட்லி கீ எனர்ஜி அப்டைன் பண்ண முடியும். அப்படிதான் கோகு லேர்ன் பண்ணி இந்த சூப்பர் சேயன் ப்ளூ ஃபார்ம் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. இதோட பவர் லெவலை பத்தி சொல்லணும்னா 100ல இருந்து 180 குவிண்டிலியன் அளவுக்கு தன்னோட கயோகைன் பவர் மூலமா மெயின்டைன் பண்ணுவாரு. கோகோட இந்த ப்ளூ ஃபார்மை ஒன் பஞ்ச் மேனோட கம்பேர் பண்ணா ஓபிஎம்க்கு 600 குவிண்டிலியன் அளவுக்கு பவர் லெவல் இருக்கு. அடுத்து ஃபைனலா அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட், இதை நம்ம டிராகன் பால் சூப்பர் சீரீஸ்ல பார்த்திருப்போம். அதாவது கோகுக்கும் ஜீரனுக்கும் கடுமையான சண்டை போய்கிட்டு இருக்கும்போது கோகு
கோகு ஒரு கட்டத்துல தோக்குற நிலைமைக்கு போயிடுவாரு. அப்ப இவர் தன்னோட ரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா வெளிப்படுத்தி இந்த பெர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் அச்சீவ் பண்ணிருப்பாரு. இத பார்த்து ஏஞ்சல்ஸ், மத்த டெஸ்ட்ரக்ஷன் கார்ட்ஸ், ஈவன் ஜெனோகார்ட்ஸே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா இனிஷியலி 7.5 ல இருந்து இப்போ 12.7 ட்ரில்லியன் வரைக்கும் ரீச் பண்ணிருக்காரு. இதுல எனர்ஜி ரீஸ்டோர்டு, ஃபுல் ரேஜ், ஓவர் கிளாக் இப்படி சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு ஓவராலா இப்போ வரைக்கும் கோகுவால தன்னோட பவர் லெவலை 156 ட்ரில்லியன்ஸ் வரைக்கும் புஷ் பண்ண முடியும்னு மெஷர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் கோகுவோட பவர்ஸை ஜஸ்ட் குறிப்பிட்டு சொல்றதுக்கு மட்டும் தான். ஆனா இவரோட பவர் லெவலுக்கு லிமிட்டே கிடையாது. சரி, இது வரைக்கும் கோகு பத்தியும் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்திலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அவரோட ஆப்பனன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ பிக் 3 அனிமையோட இந்த 3 ஹீரோஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளி இந்த 3 பேருமே ஒரு சாதாரண ஹியூமன்ஸா பிறந்து ஒரு கட்டத்தில் காட்லி பவர் லெவலே ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதுல நருட்டோ பொறுத்தவரை அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பெரும்பாலான ஷினோபிஸ்க்கு, குறிப்பா காகியோட ரேம்பேஜ்க்கு அப்புறம் பிறந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே சக்ரா அப்படின்ற எனர்ஜி அவங்க உடம்புல இன்ஃபியூஸ் ஆகி பிறந்துகிட்டு வராங்க. அந்த வகையில பை பர்த்தாவே நருட்டோ பாத்தீங்கன்னா சக்ரா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் எனர்ஜியோட தான் பிறந்திருக்காரு. ஆல்சோ இவர் அப்பா மினோட்டோ பாத்தீங்கன்னா குராமாவோட ரேம்பேஜ்ல இருந்து வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும், பிளஸ் குராமாவும் தப்பானவங்க கைக்கு கிடைக்க கூடாது, கூடவே நருட்டோவையும் ஃபியூச்சர் த்ரெட்ஸ்ல இருந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி குராமாவோட இன் ஆஃப் தனக்குள்ளேயும் யாங் ஆஃப் நருட்டோ உடம்புலயும் சீல் பண்ணி ஃபைனலா குராமாவோட அசோசியேஷனால இவரோட பேரண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. லேட்டரா 9 ஜிஞ்சிரிக்கான நருட்டோ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு கடைசியில அவரோட ஹொக்காகே என்ற கனவை எப்படி அடைஞ்சாரு அப்படின்றது தான் மெயின் பிளாட்டு. அடுத்து ஒன் பீஸ் ஹீரோவான மங்கி டி லூஃபி. சேம் இவரோட கதையும் சின்ன வயசுல இருந்து தொடங்கி ஒன் பீஸ் ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும், நியூ பைரேட் கிங் ஆகணும், முக்கியமா இந்த ஒன் பீஸ் உலகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பல கனவுகளோட கிரேசியான வழியில இறங்கி ட்ரை பண்ற மாதிரி லூஃபியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட பர்சனாலிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்பவும் ஃபன் மோட்ல துருதுருன்னு சீர்ஃபுல்லா தான் இருப்பாரு. இருந்தாலும் ரொம்ப ரேரா சோகங்களை வெளிப்படுத்தி நம்மளை எமோஷனலா டச் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ் தான் கண்ணு முன்னாடி இறந்தப்போ பயங்கரமா அழுது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போயிருப்பாருன்னு சொல்லலாம். அதன் பிறகு அதை கடந்து வந்திருந்தாலும் ஸ்டில் லூஃபியோட லைஃப்ல ஏஸோட டெத் அண்ட் இன்னும் சில டார்க்கான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காம தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ கோகு அண்ட் நருட்டோ போலவே இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒத்துமை பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு மிகப்பெரிய சாப்பாட்டு ராமன்னு சொல்லலாம். ஏன்னா பசியில் இருக்கும்போது கறியெல்லாம் வேக வைக்காம அப்படியே பச்சையா இருந்தாலும் சரி வெளுத்து கட்டுவாரு. ஸோ பிளாட் படி மங்கி டி லூஃபி எப்போ டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணுவாரோ அதுல இருந்து தான் நார்மல் ஹியூமனா இருந்து சூப்பர் ஹியூமனே சேஞ்ச் ஆகி அடுத்தடுத்த பவர் லெவல்ஸை ரீச் பண்ற மாதிரி காமிச்சிட்டு வராங்க. அடுத்து ப்ளீச் யூனிவர்ஸோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்டான இச்சிகோ குரோசாக்கியுமே பார்த்தீங்கன்னா பிறப்புல ஒரு சாதாரண ஹியூமன் தான். பட் சின்ன வித்தியாசம் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்பிரிட்ஸை பார்க்குற சக்தி மட்டும் இருக்கும். இவருக்கு மட்டும் இல்ல இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே அந்த ஒரு எபிலிட்டி மட்டும் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சாதாரண ஒரு ஸ்கூல் பையனா பெருசா எந்த ஒரு திறமைகளும் இல்லாம முக்கியமா கராத்தே கிளாஸ் போனா அங்க இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான டட்சுகி கிட்ட தோக்குற மாதிரி தான் காமிச்சிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்துல இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதுல பயங்கரமா பாதிக்கப்பட்டு கிளாஸஸ்லாம் கட் அடிச்சாலும் திரும்ப ரெக்கவர் ஆகி லைஃபை மூவ் பண்ணிட்டு வரும்போது தான் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ரூக்கியா அப்படின்றவங்க மூலமா ஷினிகாமியா மாறி தன்னோட சோல் ரிப்பேர் கரியரை ஸ்டார்ட் பண்ணி தான் பவர் லெவல்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. சரி, இது வரைக்கும் இந்த 3 பேரை பத்தியும் மேலோட்டமா பார்த்தோம். இப்போ அடுத்து உங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நருட்டோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்ல சலைச்சவர் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் இவர் கோகோ போல ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் ரேஸா இல்லாம சாதாரண ஹியூமன் தான். அதுலயும் குராமாவோட சக்ரா எனர்ஜி இல்லாம இருக்கும்போது சாஸ்கேவே இவர் பீட் பண்ணிடுவாரு. இருந்தாலும் நருட்டோ பிரான்ச்சைஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது அவங்களுக்குள்ள நேச்சுரலா இருக்கிற சக்ரா எனர்ஜி தான். அதை வச்சுதான் நிஞ்சிட்சு, கெஞ்சிட்சு, செஞ்சிட்சுன்னு பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுபடி நருட்டோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கோகோட சூப்பர் சைன் லெவல்ஸ் மாதிரி டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நருட்டோ vs ஒரோச்சிமாரு பேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நருட்டோ 9 டெயில்ஸோட க்ளோக் மோட்ல இருக்கும்போது ஜஸ்ட் 4 டெயில்ஸ் தான் எமோஜ் ஆகி இருக்கும். அதுக்கே ஒரு லெஜெண்டரி சானினே ஓட விட்டுருப்பாரு. ஸோ அந்த பேட்டில் பார்த்ததுமே ஒரு கோகோட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி சண்டை போடுவாருன்னு தோணுச்சு. க்ளோக் மோடுக்கே அப்படின்னா அதன் பிறகு சேஜ் மோட், சக்ரா மோட், டெயில் பீஸ் மோட்னு அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு தன்னை புஷ் பண்ணி ஃபைனலா இப்ப பேரியன் மோட கொண்டு இருக்காரு. இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது இஷிகே அண்ட் சாஸ்கேவோட கேப்பபிலிட்டிஸே டாமினேட் பண்ணி இருக்கிறதால இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் நிச்சயம் கோகோட SSJ 1 இல்லாட்டி SSJ 2க்கு மேட்ச் பண்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி சொல்லணும்னா பேரியன் மோட்ல இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல மூவ் பண்ணுவாரு. இதை வேற வகையில சொல்லணும்னா லைட்டோட வேகத்தை விட பல மடங்கு ஃபாஸ்டரா இருப்பாருன்னு சொல்லலாம். இவரோட ஃபுல் ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டியை இஷிக்கு கூட ஏற்பட்ட பேட்டிலே நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் கோகோவால லைட்டை விட 33,000 மடங்கு வேகமா மூவ் பண்ண முடியும். ஆல்சோ இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பவர் வேற இருக்கிறதால ஓவரால வேகத்துல கோகு தான் லீடிங்ல இருக்காரு. அடுத்து டியூரபிலிட்டி அண்ட் இன்வல்னரபிலிட்டி ரெண்டுமே நருட்டோக்கு லிமிடெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் சேஜ் மோட், சக்ரா மோட், பேரியன் மோட் இப்படி எந்த ஃபார்முக்கு போனாலும் சர்டன் ஸ்டேஜுக்கு மேல டோட்டலா நாக் அவுட் பண்ணிட முடியும்.
இதை பத்திலாம் நிறைய பேட்டில்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி கிளாசிக்ல சாஸ்கே வெர்சஸ் நருட்டோ, தென் ஷிப்புடன்ல மாதரா வெர்சஸ் நருட்டோ, இப்படி இவங்க கூட ஏற்பட்ட பேட்டல்ல ஆளை எழுப்ப கூட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். சேயின்ஸ்க்குமே பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்க்கு லிமிட் இருக்கு. பட் நருட்டோ பிரான்சைஸ்ல இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். சேம் ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டரும் கோகுக்கு தான் அதிகமா இருக்கு. அடுத்து நருட்டோ கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிலிட்டி அப்படின்னா வில் ஆஃப் ஃபயர். அதாவது ஃபர்ஸ்ட் ஹோகாகே அஷிரமா பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் பிலாசபியை உருவாக்கி இருப்பாரு. அந்த விஷயத்த கோனஹா வில்லேஜில் இருந்த பல ஷினோபிஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இந்த வில் ஆஃப் ஃபயர் அப்படின்னா லவ் ஒன்று தான் அமைதியை மெயின்டைன் பண்ண உதவும். ஆல்சோ ஒரு ஷினோபிக்கு மென்டலி பலத்தை கொடுக்கறதும் இந்த விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த வில் ஆஃப் ஃபயர் நருட்டோ கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்குனா எப்பேற்பட்ட ஈவில் மைண்டட் கேரக்டரா இருந்தாலும் சரி அவங்கள பேசியே மனசு மாத்திடுவாரு. நருட்டோ யூனிவர்ஸ்ல இவரோட டாக்னோ ஜூட்ஸு வேலை செய்யலாம். ஆனா மற்ற பிரான்ச்சைஸ்ல இருக்கிற டார்க்கஸ்ட் அண்ட் கோல்ட் பிளட்டட் வில்லன்ஸ், உதாரணத்துக்கு கிட்பு மாதிரி ஒரு டார்க்கஸ்ட் வில்லன் கிட்ட இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். சரி, இது வரைக்கும் நருட்டோட பிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவர்கிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நருட்டோ கிட்டயும் கோகு போல நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி ஃபுல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண நிச்சயம் இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதனால என்னால முடிஞ்ச வரை ஷார்ட்டா முக்கியமானது மட்டும் கவர் பண்றேன். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒன் ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. ஸோ இதுதாங்க நருட்டோட ஒரு ஐகானிக் டெக்னிக்னு சொல்லணும். ஸ்டார்டிங்ல இதை பண்ண முடியாம மனுஷன் பயங்கரமா அசிங்கப்பட்டாலும் லேட்டரா ஃபர்பிடன் ஸ்க்ரோல் மூலமா இதுல மாஸ்டர் ஆகி பல பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாரு. ஆல்சோ ட்ரைனிங்க்கெல்லாம் முக்கிய பங்காற்றல கொண்டு இருக்கும். அடுத்து சமனிங் டெக்னிக். ஜிராயா நருட்டோக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் மவுண்ட் மயபோக்குல இருந்து டோட்ஸை சமன் பண்ணி சண்டைகளுக்கு யூஸ் பண்றது. அதாவது இது மூலமா நருட்டோ பாத்தீங்கன்னா காமபூண்டா, காமகிச்சி, லார்ட் ஃபோகசாக்கு அண்ட் ஷீமா இப்படிப்பட்ட டோட்ஸை பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாரு. அடுத்தது ரசெங்கான். என்னதான் இது கமேயமே டெக்னிக்கோட காப்பியா இருந்தாலும் ஸ்டில் க்ளோஸ் காம்பேட்னு வரும்போது இதுவும் பவர்ஃபுல் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ரா எனர்ஜி மூலமா உருவாக்கப்படுற இந்த ரசெங்கான் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டல் பீயிங்கே கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கும். அடுத்தது ரெசன் ஷுரிகன். நருட்டோ தன்னோட சக்ரா நேச்சரை பத்தி தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா கடுமையான ட்ரைனிங் எடுத்து இதை உருவாக்கி இருப்பாரு. இந்த ரெசன் ஷுரிகன் கிட்டத்தட்ட கமேயமையா பிளஸ் டிஸ்ட்ரக்டர் டிஸ்கோட காம்பினேஷன்ல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதோட பவர் லெவலை பத்தி சொல்லணும்னா ஒரு முறை இதை பயன்படுத்தி அகாட்சுகியோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெம்பரான காக்குசுவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நார்மலா இருக்கும்போது மேக்ஸிமம் 2 இல்லாட்டி 3 முறை மட்டும் தான் இதை கிரியேட் பண்ண முடியும். அந்த சேஜ் மோட்லயும் லிமிடெட் தான். பட் குராமா மோட்ல இருக்கும்போது எத்தனை முறை வேணாலும் இதை கிரியேட் பண்ணுவாரு. அடுத்தது நருட்டோவால வின் ரிலீஸ் மட்டும் இல்ல லைட்னிங், எர்த், லாவா, இன் யாங், பாயில் இப்படி மற்ற நேச்சர் டைப்ஸையும் கத்துக்கிட்டு அது மூலமா ஏகப்பட்ட டெக்னிக்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவாரு. அடுத்து இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் சேஜ் மோட். ஜிராயாவோட டெத்துக்கு அப்புறம் லார்ட் ஃபோகசாக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோவை மவுண்ட் மயபோக்கு கூட்டிட்டு போய் கடுமையான ட்ரைனிங் கொடுத்து இதை அச்சீவ் பண்ண வச்சிருப்பாரு. ஆக்சுவலி குராமா ஃபர்ஸ்ட் ஃபோகசாக்குவை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் மூலமா அதை ஓவர் கம் பண்ணி ஃபைனலா சேஜ் மோடுக்கு போயிடுவாரு. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது கோகோட பேஸ் ஃபார்மே டாமினேட் பண்ற அளவுக்கு எல்லா விதமான பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுக்கு டைம் லிமிட் ஒரு டிராபேக்கா இருக்கு. அடுத்து கிட்சுனே டீமன். நருட்டோக்கில் இருக்கிற ஃபாக்ஸ் டீமன் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நருட்டோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவமாகி தன்னோட சுய நினைவை இழக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அவரோட மைண்டை பார்ஷியலி டேக் ஓவர் பண்ணி ரெட் சக்கரவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால நருட்டோ அவரோட கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னாலும் கிரேட் ஹீலிங் பவரை கொடுக்கறது, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், முக்கியமாக டெய்ல்டு பீஸ்ட் பால்னு பல எபிலிட்டிஸை கொடுக்கும். அடுத்து 9 டெயில்ஸ் சக்ரா மோட். 8 டெயில்ஸோட ஜிஞ்சரிக்கான கில்லர் பி பார்த்தீங்கன்னா நருட்டோவை கைட் பண்ணி இந்த ஃபார்மை அச்சீவ் பண்ண வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஃபார்முக்கு போனதுக்கு அப்புறம் தான் நருட்டோக்கும் குராமாவுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே டெவலப் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லணும். ஸோ 9 டெயில்ஸை டிஃபீட் பண்ணி அதோட சக்ராவை கண்ட்ரோல் எடுக்கிறது மூலமா பயங்கர பவர்ஃபுல் ஆகி ஒரு காகே லெவல் ஆப்போனண்ட்டையும் அசால்ட்டா டாமினேட் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா மாறிடுவாரு. அண்ட் இதிலே குராமா மோடோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற டெயில்டு பீஸ்டே பீட் பண்ணிடுவாருன்னு சொல்லலாம். அடுத்து டெய்ல்டு பீஸ்ட் மோட். ஸோ நருட்டோக்கும் குராமாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நருட்டோ பார்த்தீங்கன்னா குராமாவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு எடுத்து ஆல்மோஸ்ட் அதோட தோற்றத்தை கொண்டு இருப்பாரு. தோற்றத்தில் மட்டும் இல்ல இவரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்லாம் SSA3 இல்லாட்டி அதுக்கும் மேல இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் குராமா சேஜ் மோட், 6 பாத் சேஜ் மோட், அசுரா மோட், பேரியன் மோட்னு சில பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதில் எல்லாத்த விட சுப்பீரியர் அப்படின்னா பேரியன் மோட் தான் சொல்லணும். இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது டெஃபினட்டா நம்ம கோகுக்கு ஒரு டஃப்பான பேட்டில் கொடுப்பாரு. பட் இதுல இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா இது ஒரு டபுள் ஏஜ்டு ஸ்வாட் மாதிரி. அதாவது இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணா யூசரோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல அவங்களோட ஆயுட்காலத்தையும் குறைச்சிடும். அது நருட்டோக்கு மட்டும் இல்ல குராமாக்குமே ஆபத்துல போய் முடிஞ்சிரும்ன்றதுனால வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தா மட்டும்தான் இந்த மோடுக்கு போகணும். அடுத்து மங்கி டி லூஃபியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பேசிக்கலி ஹியூமனா பிறந்திருந்தாலும் தன்னோட 7 வயசுல கோமோ நோமி அப்படின்ற ஒரு டிவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருவாரு. அது மூலமா இவரோட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிடும். முக்கியமா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் மாதிரி உடம்ப லாங்கா ஸ்ட்ரெச் பண்ற அளவுக்கு ரப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிடும். ஆரம்பத்துல அந்த சக்தியை கட்டுப்படுத்த கஷ்டப்பட்டு
ஏற்பட்டாலும் லேட்டரா கடுமையா ட்ரைனிங் எடுத்து அதுல மாஸ்டர் ஆகிடுவாரு. அது மட்டும் இல்ல ஃபர்தர் ட்ரைனிங்ஸ் அண்ட் டெவில் ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்றது மூலமா கியர்ஸ் அப்படின்ற டெக்னிக்ஸை டெவலப் பண்ணாரு. இதுல ஆல்ரெடி இவரோட பாடி பாத்தீங்கன்னா வெறும் எலாஸ்டிசிட்டி பவர்ஸ் மட்டும் கொண்டு இல்ல, அதை தாண்டி லைட்னிங் இம்யூனிட்டி, பிளண்ட் அட்டாக்ஸ் லைக் புல்லட்ஸ், கேனன் பால்ஸ் இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் அட்டாக்ஸை உள்வாங்கி அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு இவர் உடம்பு டிஃபென்சிவ்லி பயங்கர ஸ்ட்ராங்காகவும் டியூரபிளாகவும் இருக்கும். பட் ஸ்டில் இவரோட ரப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் கோகுவோட கம்மியாமவே தாங்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இருந்தாலும் லூஃபி கிட்டே சில பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கியர் 2. இதை நம்ம எனியஸ் லாபி ஆர்க்ல பார்த்திருப்போம். ஒன்ஸ் இந்த ஃபார்மை ரீச் பண்ணதும் லூஃபியோட பிளட் ஃப்ளோ பயங்கர பிரஷரா இன்க்ரீஸ் ஆகும். இதனால அவர் உடம்புல ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ்லாம் பம்ப் ஆகி பிசிக்கல் எபிலிட்டிஸ்லாம் பல மடங்கு அதிகரிச்சிடும். ஃபைட் அப்போ இனிஷியலி தன்னோட கால்ல பம்ப் அப் ஆகிற மாதிரி தான் பண்ணுவாரு. பட் லேட்டரா விகரஸ் ட்ரைனிங் அப்புறம் தான் உடம்புல இருக்கிற மற்ற செலக்டட் பாடி பார்ட்ஸ்க்கும் ஆக்டிவேட் பண்ணி பேட்டில்ஸ்ல யூஸ் பண்ணுவாரு. அதன் பிறகு ஹாக்கியை கியர் 2 கம்பைன் பண்ணும்போது ஸ்பீட் அண்ட் பிசிக்கல் எபிலிட்டிஸ்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம கோகுவோட டீனேஜ் வெர்ஷன் கூட அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நின்று சண்டை போடுவார்னு சொல்லலாம். அடுத்து கியர் 3 சேம், இதையுமே எனியஸ் லாபி ஆர்க்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்னு தான் சொல்லணும். அதாவது தன்னோட கட்டவரில் கடிச்சு அதில் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஏரை ப்ளோ பண்ணி பர்டிகுலர் பாடி பார்ட்டை ஜைகண்டிக்கா மாற்றி ஸ்டீல் டோர்ஸ், பில்டிங்ஸ்லாம் உடைக்கிற அளவுக்கு பலத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்து கியர் 4 இந்த ஃபார்மா அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஃபன்னியா தன்னோட கைகளை பாப்பாய் மாதிரி பெருசா மாத்தி அட்டாக் பண்ணுவாரு. ஆனா வித்தியாசம் இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது பலம் அப்படின்றது கிட்டத்தட்ட கோகுவோட பேஸ் வெர்ஷன் ஈவன் சூப்பர் சைன் 1 அளவுக்கு கூட இருக்கும்னு சொல்லலாம். இதுலயே பவுன்ஸ் மேன், டேங்க் மேன் அண்ட் ஸ்னேக் மேன் சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஒன்னொன்னும் வித்தியாசமான கேப்பபிலிட்டிஸை கொண்டு எனிமிஸ் அட்டாக் பண்ணுவாரு. அடுத்து கியர் 5 சோஃபார் லூஃபியோட மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்னா இந்த கியர் 5 சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்ம்ஸை விட ஸ்ட்ரென்த் பல மடங்கு அதிகரிச்சது மட்டும் இல்லாம டான் விப், டான் ராக்கெட், டான் ஸ்டாம், ஸ்டார் கன் இப்படி ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் அண்ட் டெக்னிக்ஸை வச்சு அடிப்பாரு. இதுல லூஃபி என்னதான் பிளானட்டரி லெவல் கூட இல்ல அப்படின்னாலும் ஸ்டில் இது ஒரு 1 vs 3 பேட்டில் அப்படின்றதால இவரோட ரப்பர் பவர்ஸ் அண்ட் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்லாம் சண்டையில மேஜர் ரோலை பிளே பண்ணும். சரி, இது வரைக்கும் லூஃபியை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இச்சிகோட பவர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இச்சிகோமே இனிஷியலி ஒரு நார்மல் ஹியூமனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு வரதால ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அதனால ஷினிகாமி ஃபார்ம்ல இல்லாம இருக்கும்போது கூட அட் அ டைம்ல மல்டிபிள் ஆப்பனன்ஸை நாக் பண்ணிடுவாரு. இருந்தாலும் இதுல இச்சிகோ கிட்டே சில பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஷினிகாமி ஃபார்ம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரூக்கியா தன்னோட பவரை இச்சிகோக்கு கொடுக்கும்போது எடுத்ததுமே ரொம்ப யூனிக்கான ஜான்பாக்டோ கிடைச்சிடும். பொதுவா ஒரு சோல் ஷினிகாமியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஜான்பாக்டோ தான் கிடைக்கும். பட் இவருக்கு ரொம்ப யூனிக்காவும் பவர்ஃபுல்லாவும் கிடைச்சிருக்கும். அதை பார்த்து ரூக்கியா மட்டும் இல்ல சோல் சொசைட்டில இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது இவரோட சூப்பர் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் லைக் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி இதெல்லாம் நார்மல் ஹியூமனை விட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து பாங்காய் ஃபார்ம். இது இச்சிகோ பார்த்தீங்கன்னா ரூக்கியாவை காப்பாத்துறதுக்காக இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லி யுரோயிச்சி அண்ட் உரஹாராவோட ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலமா இதை அச்சீவ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி பாங்காயிலே இது கொஞ்சம் வீக்கஸ்ட்னு சொல்லலாம். இன்னும் இதோட பவர்ஃபுல்லான ஃபார்ம்ஸ்லாம் நம்ம இச்சிகோ அட்டைன் பண்ணியிருக்காரு. என்னதான் இது ஒரு வீக்கான ஃபார்மா இருந்தாலும் இதுல இவரோட ஜான்பாக்டோ தின்னா மாறினதால மூவிங் ஸ்பீட் அண்ட் ஸ்வாட் ஹேண்ட்லிங் ஸ்பீட்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அடுத்து ஹாலோ ஃபைட் இச்சிகோ. சோல் ரீப்பர் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் இச்சிகோ பாத்தீங்கன்னா ஹியூமன், ஷினிகாமி, ஹாலோ இப்படி எல்லாம் கலந்த கலவை அப்படின்றதால இந்த ஹிடன் டார்க் ஹாலோஃபிகேஷன் அச்சீவ் பண்ணிருப்பாரு. ஸோ இதுவுமே கொஞ்சம் வீக்கஸ்ட் ஃபார்ம் தான். இன்னும் ஃபுல் ஹாலோ இச்சிகோ, ஹாலோ மாஸ்க் இச்சிகோ, ஃபுல் பிரிங் இச்சிகோ, டாங்காய் ஃபார்ம், ஃபைனல் கெட்சுகா, டென்ஷோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. பட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் இந்த வீடியோ லென்த்தா போய்கிட்டே இருக்குன்றதால இப்போதைக்கு டாப் 3 மட்டும் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஷீகாய் ஃபார்ம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இச்சிகோ எல்லாம் கலந்த கலவையா இருக்கிறதால யூஹாபா அதாவது யாவச்சி கூட சண்டை போடும்போது இவரோட ஜான்பாக்டோ உடஞ்சி லேட்டரா ராயல் பேலஸ்க்கு ரிப்பேர் பண்ணலான்னு போய் அங்க பார்க்கும்போது தான் ட்ரூ ஜான்பாக்டோ இவருக்கு கிடைக்கும். அதன் மூலமா 1 இல்ல 2 ஸ்வாட்ஸ் இருக்கும். அண்ட் இதுல யூஸ் பண்ற ஷீகாய் இது வரைக்கும் சொன்னதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ இதுல கிடைச்ச அந்த 2 ஸ்வாட்ஸையும் மெர்ஜ் பண்ணி ட்ரூ பாங்காய் ஃபார்ம் அட்டைன் பண்ணுவாரு. அது இன்னும் ஒரு ஓபி லெவல்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பியூர் ஃபார்ம். அப்பியரன்ஸ் வைஸ் இதில் இச்சிகோ பார்க்க சாதாரண ஹியூமன் ஃபார்மில் இருந்தாலும் சக்திகள் அதிபயங்கரமாக இருக்கும். எந்த அளவுக்குனா யாவச்சி கூட ஏற்பட்ட பேட்டில் திரும்ப இவரோட ஜான்பாக்டோ உடஞ்சி அதிலிருந்து ஒரு புது பிளேட் வந்து அதை யூஸ் பண்ணி யாவச்சிவே டிஃபீட் பண்ணியிருப்பாருன்றதால தான் இது இவரோட சுப்பீரியர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் எல்லார பற்றியும் அண்ட் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றிலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். கோகு அண்ட் பிக் 3 ஹீரோஸ்னு இல்லை, பொதுவாக எல்லா அனிமேஸை பொறுத்தவரை அவங்கவுங்க யூனிவர்ஸில் அவங்க பவர்ஃபுல் தான். பட் ஆரிஜின் பிளாட் படி பார்க்கும்போது கோகு ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். என்னதான் கோகு ஒரு கார்லி கேரக்டராக இருந்தாலும் அவரையுமே ஹர்ட் பண்ண முடியும், ஏன் கொல்லவே கூட முடியும்னு சொல்லலாம். பட் அது இந்த பிக் 3 ஹீரோஸால முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ 1 vs 3 போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோகுவை தனித்தனியாக பீட் பண்ண முடியுமா, ஐ மீன் அவங்களோட சுப்பீரியர் ஃபார்ம்ஸை வச்சு பீட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா நருட்டோட பேரியன் மோடும் லிட்டரலி ஒரு காட் லெவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றதால
கோகோட SS3 ஆர் மேக்ஸிமம் SS காட் ஃபார்ம் வரைக்கும் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கோகோ பீட் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி லூஃபியோட சுப்பீரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனான கியர் 5 வெர்சஸ் கோகுன்னு பார்க்கும்போது ஸ்டில் லூஃபியோட பவர் லெவல் நாட் ஈவன் a பிளானட் பஸ்டர் அப்படின்றதால சிம்பிளி சூப்பர் சைன் 1 ஆர் மேக்ஸிமம் சூப்பர் சைன் 2 வரைக்கும் டஃப் கொடுப்பாருன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இச்சிகோட அல்டிமேட் ஃபார்மான பியூர் ஃபார்ம் வெர்சஸ் கோகுன்னு பார்க்கும்போது யாவாச்சியோட பவர் ஸ்கேலுக்கே டஃப் கொடுத்து அவரே பீட் பண்ணி இருக்கிறதாலையும் இவரோட ஜான்பாக்டோ சோல்ஸே கட் பண்றதால பிசிக்கல் அட்டாக்ஸ் தாண்டி கோகுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையா அமையலாம். பட் ஸ்டில் கோகோட ஸ்பீடுக்கும் பவர் லெவல்ஸ்க்கும் 1-on-1 பேட்டல்ல இச்சிகோவாலுமே தாக்கு பிடிக்க முடியாது. சரி, இப்போ 3 பேரும் அவங்களோட சுப்பீரியர் ஃபார்ம்ஸ்க்கு மாறி ஒன்னா நம்ம கோகோ எதுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கோகுக்கு அது கொஞ்சம் சவாலா இருக்கும். எஸ்பெஷலி லூஃபியோட ரப்பர் எபிலிட்டிஸ், நருட்டோட சக்ரா எனர்ஜி அட்டாக்ஸ் அண்ட் இச்சிகோட ஜான்பாக்டோ இதெல்லாம் வச்சு ஒரு பக்கா பிளானோட சண்டையில இறங்குனா கோகுக்கு அது பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஸ்டில் 3 பேர் ஒன்னு சேர்ந்து கூட கோகோ டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பிகாஸ் பிக் 3 ஹீரோஸ் யாரையுமே பிளானட்டரி லெவலுக்கு மேல காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கோகு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் லெவல் பவர்ஃபுல் கேரக்டரான பீருஸ் கூடவே சண்டை போட்டு அந்த சண்டையில ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே ஷேக் ஆகுற மாதிரி பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அதனால இது போல பேட்டில்ஸ்ல கோகு நினைச்சா எல்லாரையும் சீக்கிரமாவே பீட் பண்ணிட முடியும். ஆனா தான் ஆப்பனன்ஸோட பவர் லெவலை தெரிஞ்சுக்கணும் அண்ட் கொஞ்ச நேரம் ஃபன்னா சண்டை போடணுன்றதுக்காக தன்னோட ட்ரூ பவர் அன்லீஷ் பண்ணாம சாதாரணமா தான் சண்டை போடுவாரு. பட் எப்படி இருந்தாலும் முடிவுல வின்னர் யாருன்னு பார்த்தா டவுட்டே வேணா அது நிச்சயம் கோகு தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.